அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம் 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 வணக்கம். நம்ம வேலை சார்ந்த விஷயங்கள், வேலை கிடைக்கலனாலும் சரி, வேலையில் நிம்மதி இல்லாமல் வாழ்தல் அந்த மாதிரி இருந்தாலும் சரி, வேலையில் அடிக்கடி சிக்கல்கள், மோதல்கள், எதிரிகளால் தொல்லை, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எப்படி சமாளிக்கிறது, வேலையில்னா எப்படி வேலையை அடைவது, இப்படின்னு பார்த்துட்டு வந்துட்டே இருக்கோம். அந்த வகையில் இப்போ சிம்ம ராசி மற்றும் சிம்மம் லக்னம் இதில் பிறந்தவர்களுக்கு இந்த வேலை நிமித்தமான சகலவிதமான சிக்கல்களையும் நீங்கள் எவ்வாறு தீர்த்து கொள்வது, வேலையில் நிம்மதி எப்படி வரவழைத்து கொள்வது, அதே மாதிரி வேலை சார்ந்த விஷயங்களில் நிரந்தரமான ஒரு பணி வேலை அதை எவ்வாறு அமைத்து கொள்வது, இந்த மாதிரி வேலை நிமித்தமாக சகலவிதமான சிக்கல்களையும் களைய என்ன செய்தால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு பார்க்க போகிறோம். அந்த வகையில் காணொளிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்கள் சுய ஜாதகத்தில், அதாவது இந்த சிம்ம ராசி, அதாவது சிம்ம லக்னம் இதில் பிறந்தவர்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் சுய ஜாதகத்தில் எந்த கிரகம் தசை நடத்துகிறது, அந்த கிரகத்தின் அதிதேவதையை நீங்கள் வணங்குதல் மிக 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 அவசியம் என்பதை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். ஏன் அப்படின்னா, உங்கள் சுய ஜாதகத்தில் எந்த கிரகம் தசை நடத்துகிறது, அந்த கிரகமே உங்களுடைய வாழ்க்கை சம்பவங்களை, உங்களுடைய அணுவணுவான செயல்பாடுகளை தீர்மானம் செய்கிறது. அந்த கிரகம் உங்கள் சுய ஜாதகத்தில் தசை நடத்தும் கிரகம் நன்மையானதாக, யோகமானதாக, ஆகச்சிறந்த முறையில் சுபத்துவம் மிக்க கிரகமாக அமைந்து உங்களுக்கு தசை நடத்தி கொண்டிருக்கும் பட்சத்தில் வாழ்க்கையில் சகலவிதமான நன்மைகளும் சுபத்துவமாக கிடைத்துவிடும். உங்களுடைய வாழ்க்கையை இப்படி கிராஃபில் போட்டிருக்கீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை தரம் உயர்ந்து கொண்டே போகும். சரியான நேரத்தில் படிப்பை கொடுத்துவிடும். சரியான நேரத்தில் படிப்பு முடித்த அடுத்த நிமிடமே வேலை கிடைத்துவிடும். இல்லைன்னா தொழிலை அமைச்சு கொடுத்துரும். அந்த தொழிலும் சரி, வேலையிலும் சரி, மிகச்சிறந்த வளர்ச்சி, நீடித்த வருமானம் இருந்து கொண்டே இருக்கும். சரியான நேரத்தில் சரியான வயதில் திருமணத்தை செய்து வைக்கும். ஆகச்சிறந்த மனைவி, கணவன், மிகச்சிறந்த குழந்தை செல்வங்கள் என மனது பூரிப்படை, நல்ல சொத்து சேர்க்கை இருந்து கொண்டே இருக்கும். ஆடு மாடு கன்றுகாலி மித்திரங்கள், சொத்து சேர்க்கை, விவசாய நில சேர்க்கை, அசையும் அசையா சொத்துக்கள், ஆடை ஆபரணங்கள் என சேர்க்கை மிகுந்து கொண்டே இருக்கும். உங்கள் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டே இருக்கும். குடும்பம் எப்பொழுதும் குதூகலமாக திகழும். நல்ல புகழ், கௌரவம், அந்தஸ்து, சுயமரியாதையோட வாழ்தல் போன்றவைகளை அருளிவிடும். உறவினர்கள் மத்தியில் ஆகச்சிறந்த முதன்மை மிக்க ஆத்மாவாக வளம் வர செய்யும். அவங்க தான் என்ன பண்ணுவாங்கன்னா, இடாயமெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்போ பாரு ராசி பலன்னு பார்த்துட்டுறான், யாரா நீ எல்லாம் அப்படிம்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு நல்ல கிரகம் தசை நடத்திட்டு இருக்குது. அதுதான் காரணம். அவங்க சொல்லுவாங்க, நான் ஸ்கெட்ச் போட்டேன்னா தப்பாது, நான் பிளான் பண்ணால் பக்காவாக செஞ்சு முடிப்பேன், நான் செஞ்சேன்னா அருமையான ஒரு வருமானம் வந்துடும், நான் எதை பண்ணாலும் வெற்றியில் முடிஞ்சிடும், இதெல்லாம் இருக்கும். இந்த அகங்காரமே உள்ளுக்குள்ளே வந்துடும் அவங்களுக்கு. அதுவல்ல தசை நடத்தும் கிரகம் ஆகச்சிறந்த முறையில் அமர்ந்து தசை நடத்தி கொண்டு இருக்கிறது என்று அர்த்தம். அதே கிரகம் பாவப்பட்டு பங்கப்பட்டு சேராதவரோடு சேர்ந்து பகைவர்களின் பார்வை பெற்று கொடியவர்களோடு சேர்ந்து தன் சுபத்துவத்தை இழந்து தசை நடத்தும் பட்சத்தில், முழுவதுமாக பாவப்பட்டு தசை நடத்தும் பட்சத்தில் சொல்ல ஒண்ணா துன்பமே அடையும். ஏண்டா பிறந்தோம் அப்படின்ற லெவலுக்கே அந்த மனசு காயப்படும். அந்த சுபத்துவம் இழந்து அந்த பாவத்தன்மைக்கு ஏற்ப உங்களுக்கு சிரமங்கள் கொடுத்து கொண்டே இருக்கும். எதிலும் துன்பம் முழுவதுமாக பாவப்பட்டிருக்கும் பட்சத்தில் சிறைக்கு செல்வதற்கு நிகரான துன்பத்தை
கொடுத்துவிடும். எல்லா இடத்துலையும் கெட்ட பேர் ஆகிறது, பழிபாவத்தை சுமத்தல், வஞ்சனைக்கு ஆளாகுதல், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் காரிய தடைகள் இருந்து கொண்டே இருக்கும். எதிலும் எதிலும் தடை தாமதத்தை சந்தித்து கொண்டே இருத்தல் நடக்கும். எதுவும் நடக்காது, லாபம் இருக்காது. மாறாக தன் சுயத்தை இழத்தல் அந்த அளவுக்கு நடக்கும். முழுவதுமாக பாவப்பட்டிருக்கும் பட்சத்தில் கடனாளியாகுதல், கெட்ட பெயர் உண்டாகுதல், தன் மனைவி, தன் கணவன், தன் குழந்தைகள், தன் அப்பா அம்மா இவர்களிடத்திலேயே விரோத போக்கை கடைபிடித்தல், இந்த மாதிரியெல்லாம் அனுபவிக்க நேரிடும். எது எடுத்தாலும் நடக்காது. தடங்கல்கள் தாமதங்களை சந்தித்து கொண்டே இருத்தல் நடக்கும். ஒரு 10 ரூபா கீழே கிடந்தால் எடுக்க முடியாது, தள்ளி போகும். குனிஞ்சு எடுத்தீங்கன்னா அப்படியே 2 அடி தள்ளி போகும். இன்னும் 2 அடி போனீங்கன்னா வேற யாராவது எடுத்துகிட்டு போயிடுவாங்க. கிடைக்காது. அதிர்ஷ்டமே இருக்காது வாழ்க்கையில். அதிர்ஷ்டம் இருந்தால் என்ன இல்லைன்னா நிம்மதி இருந்தால் போதும், கஷ்டம் வராமல் இருந்தால் போதும். ஆனால் பாருங்கள், ஒரு தசா காலம் நல்ல விதமாக வேலை செஞ்சு முடிச்சுட்டு போயிருக்கும். இந்த தசா காலம் தீமையை கொடுத்து கொண்டே இருக்கும். அந்த தசா காலத்தில் வந்த இருமாப்பு என்ன பண்ணும் அப்படின்னா, இது மாதிரி நான் 2000 பார்த்தோம்டா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவீங்க, இதுலேருந்து இதில் தூக்கி தூக்கி போட்டுக்கிட்டே வருவோம். நல்லா பண்ணுவோம், நல்லா செஞ்சுட்டு வருவோம். ஆனால் குறைஞ்சிக்கிட்டே போகும். எல்லாமே எப்படி தான் குறையினே தெரியாது, கீழே போயிட்டே இருக்கும். தன் நிலையில் இருந்து கீழிறங்குதல் நடக்கும். போயிட்டே இருக்கும்போது ஒரு இடத்துல டக்குன்னு போய் லாக் ஆகிடும். அதுவும் இந்த பக்கம் அந்த பக்கம் திரும்ப முடியாத அளவுக்கு வச்சு லாக் பண்ணி விட்டுரும். அப்போ தான் நினைப்பேன், நம்ம யாருக்கும் எந்த துரோகம் செய்யலையே, நம்ம நல்லா தானே வாழ்ந்தோம், எல்லாருக்கும் நல்லது தானே பண்ணோம், யாருமே இப்போ கூட இல்லையே, ஏன் இதெல்லாம் நடக்குது, இவ்வளோ பெரிய துன்பம் நம்மளுக்கு மட்டும் ஏன் வருது அப்படின்ற கேள்வி அப்பொழுது தான் பிறக்கும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அப்போ தான் என்ன பண்ணுவாங்கன்னா ஜாதகத்தை தூக்குவாங்க. அதனால தான் சொல்கிறது, உங்கள் சுய ஜாதகத்தில் தசை நடத்தும் கிரகத்தின் அதிதேவதையை நீங்கள் வணங்கினீர்கள் என்றால் அட்லீஸ்ட் துன்பமாவது வராமல் இருக்கும். அந்த மாதிரி வணங்கி கொண்டே மட்டும்தான் இப்போ நான் சொல்ல போகிற விஷயங்களை கடைபிடிக்கணும். நீங்கள் அப்போ தான் பார்த்தீங்கன்னா வேலை நிமித்தமான சகல விதமான சிக்கல்களும் நீங்கி வேலையில் மிகப்பெரிய திருப்தி உண்டாகும் என்பதை நிச்சயம் நீங்கள் புரிந்து கொள்ளுதல் வேண்டும். வேலை இல்லாமல் இருக்கும் பட்சத்தில் நிச்சயம் வேலை கிடைக்கும் என்பதையும் நீங்கள் புரிந்து கொள்ளுதல் வேண்டும். சரி, இப்போ விஷயத்துக்கு வந்துருவோமா? இந்த சிம்ம லக்னம் அப்படிங்கிறது பாருங்க, இந்த சிம்ம லக்னம் ஆத்மகாரகம், உயிர்காரகம். விதி தொடங்கிய இடம் அந்த இடம். ஓகேங்களா? அப்போ இந்த சிம்ம லக்னத்துக்கு வேலை நிமித்தமான வேலை நிமித்தமான சகலவிதமான விஷயங்களையும் சுபத்துவமாகவோ அல்லது பாவத்துவமாகவோ ஏதோ ஒரு விதத்தில் வேலை அப்படின்னாலே அருளக்கூடிய இடம் இந்த சிம்ம லக்னத்திலிருந்து 6ஆம் இடம் என்பதை புரிஞ்சுக்கணும். மகர வீடு என்பதை புரிஞ்சுக்கணும். 2ஆம் வீடு கன்னி வீடு, 3ஆம் வீடு துலாம், 4ஆம் வீடு விருச்சிகம், 5ஆம் வீடு தனுசு, 6ஆம் வீடு மகர வீடு. இதன் அதிபதி யார்? சனி பகவான். அப்போ இந்த மகர வீட்டின் அதிபதி தான் நீங்கள் நிரந்தர வேலையில் உக்காந்துருணுமா, இல்லை வேலையில் சிக்கல் அனுபவிச்சுக்கிட்டே இருக்கணுமா, வேலையில் சுபத்துவமாக வழங்குவதும் பாவத்துவமாக வழங்குவதும் எல்லாமே இந்த சனி பகவான் கையில் தான் இருக்கு. நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போ உங்களின் வேலை நிமித்தமான சகல விதமான விஷயங்களையும் உங்களுக்கு நிறைவாக தருவது யாரோட கையில் இருக்கும் முடிவு அப்படின்னா சனி பகவான் கையில் தான் இருக்கு. இந்த சனி பகவான் நல்ல விதமாக கொடுத்து நல்ல மாதிரி வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க எல்லாமே. அதாவது கை நீட்டி சம்பளம் வாங்குறது அப்படின்னா சனி பகவான் கிட்ட இருந்து தான் வாங்குறீங்க நீங்கள். 6ஆம் இடம் அப்படி தான், மகர வீடு தான் அது. அப்போது இதை நிறைய பேர் நல்ல வேலையில் உட்காந்துருக்கவங்க பார்க்க போகிறதே கிடையாது. இல்லை வேலையில் சிரமம் கிடைக்காம போகிறது, வேலையில் சிக்கல், நீடித்த சிக்கல், இந்த மாதிரி சகல பிரச்சனைகளையும் அனுபவித்து கொண்டு இருக்கும் பட்சத்தில் தான் நம்மளுக்கு ஏதாவது நடந்துடாதா அப்படின்னு நீங்கள் பார்ப்பீங்க. அப்போது இந்த சனி பகவானை சுபத்துவப்படுத்துதல் வேண்டும் என்பதை புரிந்து கொள்ளுதல் வேண்டும் நீங்கள். அப்போது அது பாவத்துவத்துடன் இருக்கும் பட்சத்திலோ ஷட்பலத்தில் வீக்காக இருக்கும் பட்சத்திலோ அதை சுபத்துவப்படுத்தணும். அது எப்படிங்கிறது கடைசியில் பார்ப்போம்.
ஓகேங்களா? இந்த சனி பகவானை சுபத்துவப்படுத்த படுத்த 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 வேலை சார்ந்த சகல விதமான சிக்கல்களும் நீங்கும். வெளிநாட்டு வேலையும் உள்நாட்டு வேலையும் அரசாங்க வேலையும் தனியார் துறையில் வேலையும் நிச்சயம் கிடைக்கும் என்பதை புரிந்து கொள்ளுதல் வேண்டும். வேலையில் எதிரிங்க இருக்காங்க, வேலை நிமித்தமாக நான் ஏதாவது பண்ண போனேன்னா சும்மா சும்மா போட்டு கொடுத்துட்றாங்க, இல்லைன்னா வந்து தப்பு தப்பாக சொல்லி விட்றாங்க, இல்லை செய்கிற வேலையே வந்து பார்த்திங்கன்னா திருத்தமாக செய்ய முடியல, சிக்கல்கள் வருது. ஒரு வேலை செய்யும் பொழுது அதில் வந்து தடங்கல்கள் தாமதங்கள் அதில் இருந்துக்கிட்டே இருக்குது, தப்பாக போய் முடிஞ்சிருது. வேலை சார்ந்த அந்த கால சூழ்நிலை, வேலை செய்யும் இடத்தில் அந்த கால சூழ்நிலை நிம்மதி இல்லாமல் இருக்கிறது. இது எல்லாமே வந்து சனி பகவானை சுபத்துவப்படுத்த படுத்த 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 நிச்சயமாக உங்களுக்கு தீர்ந்துவிடும். வேலை அப்படின்னாலே இந்த சிம்ம லக்னத்துக்கு, மெயினாக சிம்ம லக்னத்துக்கு சனி பகவான் மட்டும்தான் கொடுப்பார். இவரோட அனுமதி இல்லாமல் வேலை சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு எதுவுமே கிடைக்காது. நீங்கள் வந்து நல்ல தசா காலம் போயிட்டு இருந்தால் கூட இவர் தான் அனுமதிக்கணும். வேலை நிமித்தமாக வேலை சார்ந்த சகல விதமான விஷயங்களையும் இவர் தான் கொடுக்கணும். உங்களுக்கு சனி பகவான் தான் கொடுக்கணும். இதை மனசில் நல்லா பதிய வச்சுக்கங்க. இந்த காலம் மட்டுமல்ல, எந்த காலமாக இருந்தாலும் சரி. அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த பிரபஞ்சம் இந்த சிம்ம ராசி மற்றும் சிம்ம லக்னத்தில் பிறந்த நீங்கள் இந்த பிரபஞ்சம் எவ்வளவு நாட்கள் இந்த பூமியில் வைத்திருக்க வேண்டும் என்று எண்ணுகிறதோ அவ்வளவு நாட்களும் வேலையா கூலியா அப்படின்னாலே சனி பகவான் மட்டும்தான் உங்களுக்கு தரணும் என்பதை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். சரி, எப்படி சுபத்துவப்படுத்துறது அப்படின்னு அப்புறமா பார்ப்போம். இந்த வேலை நிமித்தமான இந்த சனி பகவானை வேண்ட வேண்ட வேலை விஷயமாக மட்டும் உங்களுக்கு சால்வ் ஆகுமா பிரச்சனை அப்படின்னா அது மட்டுமல்ல, நிறைய விஷயங்களை சேர்த்து கொடுக்கும். வம்பு வழக்கு எந்த விஷயமா இருந்தாலும் சரி, கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு இது சார்ந்த விஷயங்களில் பெரிய வெற்றியை கொடுக்கும். வட்டி தொழில் சிறக்கும். லேவாதேவி வட்டி தொழில் மிகச்சிறந்த ஒரு விஷயம், நல்ல வளர்ச்சியோட லாபத்துடன் வந்து கொடுக்கும். அதே மாதிரி ஒரு வேலை தேடுறீங்க, வேலை கிடைக்கும். ஒரு நேர்முக தேர்வு எழுதுறீங்க, வெற்றி கிடைக்கும். ஒரு போராடி ஒன்றை பெறுவதென்றாலும் இவர் தான் கொடுக்கணும். 6ஆம் இடம் மிகப்பெரிய போராட்டமிக்க இடம். வலிமையோடு போராடுதல் செய்யும். இது வந்து போராடி வெற்றியை பெறுதல், தக்க வைத்துக் கொள்ளுதல் இந்த 6ஆம் இடத்துல இருக்கு. அப்போ உங்களுடைய முயற்சி எல்லாமே பலிதமாகும். உங்களுடைய முயற்சி எல்லாமே பலிதமாகும். நேர்முக தேர்வு, எழுத்து தேர்வுகளில் வெற்றியை கொடுக்கும். ஒரு போட்டி, ஒரு விளையாட்டு போட்டி, அதுலேயும் வெற்றி கொடுக்கும். போராடி வெற்றி பெறுதல் அவ்வளோ பெரிய விஷயம் வந்து இதுக்குள்ள இருக்கு. அது மட்டும் இல்லை, மாமா அப்படின்னு சொல்லிட்டு யாரை கூப்பிட்டாலும் சந்தோஷமாக அவங்க வந்து உங்களுக்கு உதவி செய்வாங்க. அவங்களால கருத்து வேறுபாடுகள் இருக்கும் பட்சத்திலும் மாறும். தாய்மாமன் வந்து அருளப்படுகிறது. மாமான்னு கூப்பிட்டாலே உங்களுக்கு அவங்க வந்து நல்லா இருப்பாங்க. அவங்க எல்லாருமே நல்லா இருப்பாங்க. அது மட்டுமல்ல, இந்த 6ஆம் இடத்தில் எந்த ஒரு வம்பு வழக்கு கேஸ் சமாச்சாரமும் இதுக்குள்ள இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அப்படியே பக்கத்து வீடு, அந்த 7ஆம் வீடு இருக்கு பார்த்தீங்களா, 6ஆம் இடம் 7ஆம் இடம், அது வந்து கும்ப வீடு. சனி பகவானை வந்து நீங்கள் வந்து வேண்டறீங்க, வேண்ட 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 இந்த கும்ப வீடும் சுபத்துவத்தை பெறும். கும்ப வீடும் சுபத்துவத்தை பெறும். அப்போ இந்த கும்ப வீடு 7ஆம் வீடு, களத்திர ஸ்தான வீடு. ஓகேங்களா? அப்போ அதனுடைய அதிபதி சனி பகவான். இந்த சனி பகவானை சேவிக்க 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 7ஆம் இடமும் சுபத்துவம் அடையும். அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, அந்த 7ஆம் இடம் ஞாபக மறதி இருக்காது. உங்களுக்கு ஆழ்ந்த நினைவுகள் சேரும். பார்ட்னர்ஷிப் தொழில் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா மிகச்சிறந்த வெற்றியை கொடுக்கும். உங்களுக்கு பார்ட்னர்ஷிப் தொழில் சார்ந்த வம்பு வழக்கு கோர்ட் கேஸ் சமாச்சாரங்களும் வெற்றியை தொற்றும். நல்ல மனைவி, நல்ல கணவன் அமைவார்கள். ஏன்னா சனி பகவான் கொடுப்பாரா? சனி பகவான் தான் கொடுப்பார் எல்லாத்தையும். மிகுந்த சனி பகவான் யார் தெரியுமா? மிகுந்த நியாயவாதி, நீதிமான். உண்மையான பாசம் அவர்கிட்ட தான் இருக்குது. உண்மையான காதல், அன்பு அவர்கிட்ட தான் இருக்கு. கர்ணனுக்கு அண்ணன், சூரியனின் மகன்,
கர்ண பரம்பரையை சார்ந்தவர். இவர் கொடுத்தா மட்டும்தான் உங்களுக்கு நிலையான ஒரு விஷயமா புகழ்லேருந்து ஒரு சொத்து சேர்க்கையிலேருந்து நிலையானதாக மாறும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். பார்ட்னர்ஷிப் தொழில் நல்லாயிருக்கும். 7ஆம் இடம் சுபத்துவப்பட்டுச்சுன்னா ஞாபகம் மறதி இருக்காது. நல்ல சாப்பாடு கிடைக்கும். காதல் உருவாகும். நல்ல வேண்டிங்கன்னா சனி பகவான் இதெல்லாம் கொடுப்பாரா? கொடுப்பார். காதல் உருவாகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. நல்ல அன்பு மிக்க ஆத்மாவாக நீங்கள் வளம் வருவீர்கள். நல்ல நண்பர்கள் கிடைப்பார்கள். அதாவது நல்ல நண்பர்கள் அப்படிங்கிறது அதை தாண்டி நலம் விரும்பிகளாக மாறுவாங்க. இந்த சனி பகவானை வேண்ட எப்படி அப்படின்னா, ஒரு கஷ்டம்னா உங்களுக்காக அழுறதுக்கும் தயாராக இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு நட்பை கொடுத்துரும். திருமணமாகாதவர்களுக்கு திருமணம் சூடு பிடிக்கும். திருமண பேச்சுவார்த்தை சூடு பிடிக்கும். திருமண தேடல், வரன் தேடல் ரொம்ப ஃபாஸ்ட்டாக அதிகமாகும். இந்த சிம்ம ராசி சிம்ம லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த திருமணம் சார்ந்த கணவன் மனைவியிடையே இருக்கக்கூடிய சிக்கல்கள் விலகும். நீண்ட நாள் திருமண சண்டைகள் முடிவுக்கு வரும். இந்த மாதிரி சகல விஷயங்களையும் பார்த்து பார்த்து கொடுத்துருவோம் உங்களுக்கு. எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்க. அப்போ இந்த சனி பகவானை வேண்ட 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 அந்த 6ஆம் பாவகத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள், அதாவது 6ஆம் பாவத்தில் என்ன நட்சத்திரம்? உத்திராடம். அந்த 6ஆம் பாவத்தில் மகரத்தில் உத்திராடம், திருவோணம், அவிட்டம். அதுக்கு அப்படியே பக்கத்தில் சதய நட்சத்திரம், அதுக்கப்புறம் பூரட்டாதி. இந்த நட்சத்திரங்கள்லாம் இருக்குது பார்த்தீங்களா? இந்த நட்சத்திரங்கள் சுபத்துவமாக மாறும். சனி பகவானை வேண்ட 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 இந்த 6ஆம் பாவகம் 7ஆம் பாவகத்தில் உள்ள நட்சத்திரங்கள் சுபத்துவமாக மாறும். அப்போ அந்த நட்சத்திர அதிபதிகள் சுபத்துவமாக மாறுவார்கள். அப்போ அந்த நட்சத்திர அதிபதிகள் இருக்காங்க பாருங்க, உங்கள் சுயஜாதகத்தில் எந்தெந்த இடத்தில் அமர்ந்திருக்கிறார்கள் அந்த இடமெல்லாம் சுபத்துவமாக மாறும். அப்போ ஜாதகமே வலுப்பெறும் என்பதை நீங்கள் தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். அப்போ வேலை நிமித்தமாக ஒன்றும் வேலை கிடைக்காம இருக்கிறது, இல்லை கவர்மெண்ட் ஜாப் நோக்கிய அந்த வெகு முயற்சி செய்து கொண்டு இருப்பது, தனியார் துறையில் மிக உயரிய நிலையில் வேலை செய்வது, வேலை சார்ந்த விஷயங்கள் வேலையே கிடைக்காம இருந்தாலும் இது கிடைச்சிரும். இவ்வளவு நற்பலன்கள் வழங்க போய் மீதி எல்லாமே தானாக கிடைக்கும். அந்த பாவகத்தோட காரகங்கள் உங்களுக்கு அருமையாக கிடைக்கும் என்பதை நீங்கள் தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் தமிழ் நெஞ்சங்களே. சரி, ஓகே, இது எப்படி நான் சுபத்துவப்படுத்துறது அப்படின்னா ஒன்றுமே இல்லை. பாருங்க, கடைசீட்டில் இருக்கக்கூடிய கிரகம், நம்ம 9 கிரகம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் கடைசீட்டில் ரொம்ப தொலைவில் இருக்கக்கூடிய கிரகம் சனி பகவான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. அப்போது இந்த சனி பகவான் என்ன பண்ணுறாரு? அவ்வளோ தூரத்தில் இருந்து அவரோட கதிர்வீச்சு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் கிடைக்கும். அப்போது நம்ம முன்னோர்களெல்லாம் என்ன பண்ணாங்க அப்படின்னா, அந்த காலத்திலேயே சனிக்கிழமை ஆச்சுன்னா நீராடுன்னு சொன்னான். ஸ்நானம் செய்ய அப்படின்னா இதில் சமஸ்கிருதத்தில் நம்ம சொல்கிறது என்னென்னா, நீராடுதல் சனிக்கிழமை கம்பல்சரி பண்ணுவாங்க பெரியவங்க. அழகாக நீராடிட்டு நல்ல பட்டையை போட்டுட்டு நீட்டாக உட்காந்துருவாங்க சனிக்கிழமை ஆச்சுன்னா. அது ஏன் அப்படின்னா இப்போ சொல்கிறேன் கேளுங்க. ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு நாளில் மிக ஆளுமை மிக்கதாக இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை ஆச்சுன்னா சூரியன் அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருப்பார். திங்கக்கிழமை ஆச்சுன்னா சந்திர பகவான் மிக வலிமையானவராக இருப்பார். அந்த கதிர்வீச்சு முழுமையாக பூமிக்கு அடையும். அது எப்படிப்பட்ட நாளாக இருந்தாலும் சரி. செவ்வாய்க்கிழமைனா அந்த செவ்வாய் பகவானோட கதிர்வீச்சு மிக ஆளுமை மிக்கதாக இருக்கும். அதனால தான் ஒவ்வொரு நாளும் ஒதுக்கி வச்சான். அப்போது இவ்வளவு குறைவாக கிடைக்கக்கூடிய சனி பகவானின் கதிர்வீச்சு சனிக்கிழமைகளில் மிக அதிகமாக பூமி மேலே விழுவும். புலிப்பான்னு சொல்கிறாரு, உனக்கு சனிக்கிழமை அன்னைக்கு தான் உனக்கு ரீசார்ஜே பண்ணப்படும் சனி திசை நடந்தால் அப்படின்னு சொல்கிறார். மறுபடியும் அடுத்த சனிக்கிழமை தான் ரீசார்ஜ் ஆகும் அப்படின்றார். அப்படின்னா அந்த கதிர்வீச்சு விழுதுன்றார் அவர். சனிக்கிழமை தோறும் சனி பகவானுக்கு எல்லெண்ணெயில் தீபம் ஏற்றுதல் வேண்டும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. அப்போது அந்த சனிக்கிழமை ஆச்சுன்னா அந்த அழகாக நீட்டாக சனி பகவானுக்கு எள்ளெண்ணெயில் தீபம் போட்டு சரணடைஞ்சிருங்க. அப்புறம் எள்ளு மிட்டாய் சாப்பிட்லாம். அடிக்கடி எள்ளு மிட்டாய் சாப்பிட்லாம். சனிக்கிழமையில் கொஞ்சோண்டு எண்ணெயை குடிக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் 1/2 டீஸ்பூன் குடிக்கலாம். அடிக்கடி ப்ளூ ஷேட்ஸ் யூஸ் பண்ணலாம். ப்ளூ சட்டை கருப்பும் யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா?
இந்த மாதிரி பண்ணலாம் அடிக்கடி. திருநள்ளாறு முடிந்த அளவுக்கு அந்த திருநள்ளாறு அப்பனை தரிசனம் பண்ணுறது ரொம்ப நல்லது. அதுவும் சனிக்கிழமைகளில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. இது மாதிரி நம்ம பண்ணிக்கிட்டே வர 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 உங்களுக்கு சுபத்துவமாக மாறும். அது மட்டும் இல்லை, கையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த விரலில் இரும்பு மோதிரத்தை வந்து போட்டுக்கிறது, இந்த நடு விரலில் இரும்பு மோதிரம் வந்து போட்டுக்கிறது, இரும்பு காப்பு வந்து ரவுடி மாதிரி கையில் போட்டுக்கிறது, இதெல்லாம் கூட பண்ணலாம். மிகச்சிறந்த உன்னத பலன்கள் அவரால் கிடைக்கக்கூடியது இதுதான். எந்த கேஸு வம்பு வழக்கு போட்டி பொறாமையில் வெல்றது, வட்டி தொழில் ஆகச்சிறதாக மாறுறது, ஒரு போட்டி, ஒரு நேர்முகத் தேர்வு, ஒரு நேர்முகத் தேர்வு, எழுத்து தேர்வு, இதிலெல்லாம் ஜெயிக்கிறது, ஒரு போராடி வின் பண்ணுறது, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எதிரிகள் முழுமுற்றாக அழிந்து போதல், இந்த மாதிரி அந்த விஷயமும் நடக்கும். கணவன் மனைவி கருத்து வேறுபாடுகள் மாறுறது. அதே மாதிரி திருமணம் ஆகாமல் இருந்தால் திருமணம் சார்ந்த விஷயங்களில் மிகப்பெரிய உன்னதம் வந்து நடக்கிறது. பார்ட்னர்ஷிப் தொழில் ரொம்ப நாளாக நடக்கிறது. நண்பர்கள் மிக இனிமையானவர்களாக மாறுதல், காதல் செய்கிறது, இவ்வளவு விஷயங்களையும் வந்து கொடுத்துரும். வேலையில் நிம்மதியை கொடுத்து விடும். 58 வயசு வரைக்கும் அழகாக ரிட்டையர்மெண்ட்டை கொடுத்துரும். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மண்டலம் வந்து செய்யணும். நம்ம எள்ளு மிட்டாய் சாப்பிட்றேன், எள்ளெண்ணெய் குடிக்கிறேன், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தலைக்கு எள்ளெண்ணெய் வச்சு எள்ளெண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறேன், சனி பகவானுக்கு எள்ளெண்ணெயில் தீபம் ஏற்றுறேன், ப்ளூ சட்டையை போட்டுக்கிறேன், கருப்பு சட்டையும் போடுறேன், கர்ச்சீப் வச்சுக்கிறேன், எல்லாத்தையுமே பண்ணுறீங்க. அவரை உண்மையாக சரணடைஞ்சிங்கன்னா அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு மண்டலம் என்பது 48 நாட்கள், 48 வாரங்கள் என்பதை புரிந்து கொள்ளுதல் வேண்டும். அதை கடந்து விட்டீர்கள் என்றால் அது உங்களுடைய அனிச்சை செயலாக மாறிவிடும். அப்போது இந்த பிரபஞ்சம் எவ்வளோ நாட்கள் உங்களை இந்த சிம்ம லக்னத்தில் பிறந்தவர்களை வைத்திருக்க வேண்டும் என்று எண்ணுகிறதோ அவ்வளவு நாட்களும் வேலை சார்ந்து சகலவிதமான பிரச்சனைகளும் உங்களுக்கு எப்பொழுதுமே இருக்கப் போவதில்லை. நீங்கள் வேலை செய்து ரிட்டையர்மெண்ட் ஆகிய அதுக்கப்புறமும் இந்த பென்ஷனுக்கு வரையும் அந்த வருமானத்தை நீங்கள் நீடித்ததாக பெற முடியும் என்பதை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். அன்பு தமிழ் நெஞ்சங்களே, இந்த கருத்துக்களை நன்றாக மனதிற்குள் உள்வாங்கி வாழ்க்கையில் கடைபிடித்து மேன்மேலும் முன்னேறி பல்லாண்டு வாழ்கவென எனது தமிழ் பெரும்பாட்டன் முருகனை நானும் வேண்டிக் கொள்கிறேன். நன்றி அன்பு தமிழ் நெஞ்சங்களே, நன்றி.